ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. சரி, ஓகே, அவங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். மட்டன் குழம்பு, வெள்ளை சிக்கன் குருமா, வட்டலப்பம், அப்புறம் காடை, அப்புறம் பரோட்டா, அப்புறம் இடியாப்பம், இது எல்லாமே நான் உங்களுக்கு இன்றைக்கி vlogல நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல காடையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையெல்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு, அப்புறம் மஞ்சள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும். மட்டன் 1/2 kg வாங்கியிருந்தேன். அப்புறம் காடை 6-7 பீஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். அப்புறம் சிக்கன் பார்த்தீங்கன்னா, அது லெக் பீஸாக பார்த்து அது ஒரு 7-8 பீஸ் கிட்ட வாங்கிக்கிட்டேன். சிக்கனில் வெள்ளை குருமா வைக்கலாங்கிற ஒரு ஐடியா. இன்றைக்கி கெஸ்ட் வரதுனால கொஞ்சம் பரபரப்பாகவே இருந்துச்சு வீட்டில். எல்லா வேலையும் நம்மளே செய்யணுங்கிறதுனால 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் டின்னருக்கு தான் நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், அப்புறம் மிளகு, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காடையில் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சேன்னா அந்த மசாலா எல்லாமே காடையில் பிடிக்கும். காடையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியோடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளை குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா 6-7 பச்சை மிளகா, அப்புறம் ரம்பை இலை. இதுக்கு நம்ம வத்தத்தூள் எதுவுமே மசாலாத்தூள் எதுவுமே போட போகிறதில்ல. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டிஷ்ஷு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அப்புறம் தயிர் தான் இது அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து காட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லைட்டாக பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். இது வெள்ளை குருமாங்கிறதுனால எந்த மசாலாமே ஸ்பைசஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. பச்சை மிளகா மட்டும்தான். இது ஓரளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாவோட அந்த உரப்பு மட்டும்தான். இதுக்கிடையில் வட்டலப்பத்துக்கு தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வட்டலப்பம் ஒரு பக்கம் வச்சு எடுத்துடலாம். எல்லா வேலையும் ஒன்று ஒன்றா செய்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பாகவே இருந்துச்சு அன்றைக்கி. முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வீடியோ நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து என்னால் எடுக்க முடியலை. எல்லா வேலையும் நான் ஒத்தையிலே பார்க்குறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. முட்டையை நல்லா சீனி போட்டு நான் அடித்து வச்சுக்கிட்டு வட்டலப்பத்தை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்காய் பாலில் அந்த முட்டையும் பாலும் சேர்க்கும் போது அந்த முட்டையோட ஸ்மெல்லே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வெள்ளை ஆனத்துக்கு கொஞ்சம் தேங்காயும் முந்திரி பருப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இங்கே மட்டன் கறி செய்கிறதுக்கு மசாலாத்தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், அப்புறம் வத்தத்தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அந்த ஊற வச்சுருக்கும் போதே அந்த கறி நல்லா பசுமையாக வெந்துடும். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். பரோட்டாங்கிறதுனால கரம் மசாலா சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. தயிரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று வதக்கிட்டு ஒவ்வொரு மசாலாவும் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வேலை சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வெள்ளை குருமா தாளிச்சிடலாம். அதுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணணும். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு அதுலேயும் 2 ரம்பை இலை போட்டுக்கலாம். ரம்பை இலை இல்லாதவங்க பிரியாணி இலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே எண்ணெயில் தாளிச்சிடலாம். அந்த நெய்யையும் தேங்காய் எண்ணெயும் தாளிக்கும் போது அந்த மனம் ஃப்ளேவர் சூப்பராகவே எடுத்து காட்டும். இதுலேயும் ஒரு 4-5 பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இதில் முருகக்கூடாது. நல்லா முருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதுலேயும் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஓரளவுக்கு வதங்கின உடனே நான் தயிர் ஒரு பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் சேர்த்துருக்கேன். 1 கிலோ கறிக்கிட்ட நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரு 10 ரூபா பாக்கெட்டு தான். ஏற்கனவே அதுலேயுமே ஒரு 10 ரூபா பாக்கெட் சேர்த்துருக்கேன். இது நல்லா சுறுசுறுங்கும் போது லைட்டாக சின்ன பிஞ்ச் மாதிரி வத்தத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கலர் வெள்ளையும் ரெட்டுமா தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த வத்தத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப போட்டுறக்கூடாது. ரொம்ப போட்டுட்டா அதோட ஒயிட் சாலானோட டேஸ்ட் மாறிடும். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் ஃபுல்லும் அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். லெக் பீஸ் தான் இல்லை, எந்த பீசஸில் வேணால் சேர்க்கலாம். இது கொஞ்சம் லெக் பீஸ்லாம் பார்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் நான் லெக் பீஸாக வாங்கிக்கிட்டேன். அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தயிர் இதெல்லாம் நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டிய வேலை தான். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு உங்களுக்கு நாக்கில் அப்படியே ஒட்டிக்கும், விடவே செய்யாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ரிச்சான ஒரு குழம்பு தான் சொல்லணும். ஏன்னா பாதாம், முந்திரி, நெய் எல்லாமே சேர்க்குறோம் இல்லையா, அதனால். நார்மலாக வீட்டில் இருக்கும்போது நம்ம எல்லா சமையலும் ஈஸியாக பண்ணிடுவோம்.
ஒரு கெஸ்ட்டு வராங்கும் போது தான் நம்மளுக்கு அப்படியே கையெல்லாம் பறத்தும் கொடுக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் தான் சொல்லணும். எல்லாருக்குமே அந்த பதட்டம் வந்துடும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு கூட அன்றைக்கி மிஸ் ஆயிரும். அதனால் நான் இன்றைக்கி பார்த்து ரொம்ப ஏர்லியாகவே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு இது வந்து கொதிச்சிருச்சு பாருங்கள். கொதிச்ச உடனே சிக்கன் வந்து எப்போவுமே நான் வந்து ஸ்டவ்வில் தான் வைப்பேன், குக்கரில் வைக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாகவே வெந்துடும். அப்போ தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு வெந்து அந்த கறியோட சதைப்பத்தெல்லாம் லைட்டாக கிழிஞ்சி வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா அரைச்சி வச்ச தேங்காவும் அந்த முந்திரி பருப்பையும் விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் போட்டால் கலண்டுரும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே தண்ணி எதுவுமே விடலை. தயிரில் உள்ள தண்ணியும் வெங்காயத்தில் உள்ள தண்ணி தான் இவ்வளோ வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மையான பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் முந்திரி பருப்பு மட்டும் இல்லை, கசகசா இருந்தாலும் நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி கசகசா இல்லை, பட் இந்த ரெண்டுக்குமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். இந்த கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய்லாம் கக்கி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து மட்டன் தாளிக்கிறேன். ஷெஷ்வர் மட்டன் வந்து அப்படி தான் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் தக்காளி அது எல்லாமே போட்டு வதக்கிட்டு அப்புறம் ஊற வச்சுருந்த மட்டன் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் எந்த மசாலாவும் நான் தனியாக ஆட் பண்ணலை, அதில் ஊற வச்சது தான். என்னோடய குழம்பு மசாலா தூளில் வந்து வத்தத்தூள் இருக்கிறதுனால நான் தனியாக செப்பரேட்டாக எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வத்தத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் மல்லித்தூள்லாம் போடுவாங்க இல்லையா, அப்படி போடுறதா இருந்தால். ஸோ மட்டன் வந்து ஓரளவுக்கு வேகிறதுக்குள்ளேயே நம்ம இங்கே வந்து ஒயிட் குருமா எப்படி இருக்கும் பார்த்துடலாம். ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. கறியில் எல்லாமே அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி கொஞ்சம் எண்ணெயை லைட்டாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டு, இந்த டைமில் வந்து கஸ்தூரி மேத்தி என்கிட்ட இருந்துச்சு. அதனால் ஆப்ஷனலாக நான் போட்டிருக்கேன். தேவையில்லைன்னா தேவையில்லை தான், பட் என்கிட்ட இருந்ததுனால நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஒரு ஃப்ளேவர் வந்து எடுத்து காட்டும். ஸோ அதனால் இப்போ மட்டனுமே நல்லா கொதிச்சிருச்சு. ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரவும் இதையும் கொஞ்சம் தேங்காய் விழுந்துலாம் அரைச்சி ஊற்றிட்டேன். ஒரு கெஸ்ட்டுக்கு நம்ம செய்யணுங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்து பார்த்து செய்யும்போது அது வந்து கண்டிப்பாகவே சூப்பராகவே வரும். நம்ம மனசு நிறைஞ்சு செய்யும்போது அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே அவங்களுக்கு போய் சேரும் தான் சொல்லணும். இதுக்கிடையில் காடை வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஃபைனல் டச்சாக கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 1 by 1 பொரிச்சு எடுக்கிறேன். பட் இன்றைக்கி எனக்கு வந்து காடை வந்து என்னென்னு தெரியல, கொஞ்சம் மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சம் நான் ஆட் பண்ணும்போதே மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் தண்ணி ஆயிருந்துச்சு, நான் ஃபீல் பண்ணேன். பட் இருந்தாலும் ஆனால் டேஸ்ட் வைஸாக நல்ல மசாலா எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பரோட்டா பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தான் போட்டேன். என் பையனுக்கு வந்து நான் வீட்டில் போட்டால் தான் பரோட்டா பிடிக்கும். வெளியே வாங்குறதோட என்னோடய மட்டன் குருமாக்கு வந்து பரோட்டா வீட்டில் போடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதனால் என் பையனுமே எனக்கு சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். பரோட்டாவை தட்டி தர்றது, பரட்டி விடுறது எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிட்டான். எல்லாம் மொத்தமாக நம்ம செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டயர்டாகவே இருந்தேன். இடியாப்பமும் வாங்கியிருந்தேன், பட் இடியாப்பம் வந்து வெளியே தான் வாங்கியிருந்தேன். இடியாப்பமும் செய்யணும்னு நினச்சிருந்தேன், பட் எனக்கு அன்றைக்கி டைம் கிடைக்கல. அதனால் வந்து இடியாப்பம் வந்து நான் இங்கே வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 ரூபா 7 ரூபா தான் ஒரு இடியாப்பம். 2 இடியாப்பம் சாப்பிட்டாலும் போதும், வயிறு கம்முன்னு ஆயிரும். ஸோ அதனால் இடியாப்பமும் நான் வெளியே வாங்கிக்கிட்டேன். பரோட்டாவும் என் பையனும் நானுமா சேர்ந்து இப்போ போட்டு எடுத்துட்டோம். காடையை வந்து இப்போ பிரட்டி போடுறேன் பாருங்கள். எப்போயுமே உங்களுக்கு தெரியும் மசாலா வந்து அவ்வளோவா வந்து பிடிக்காமல் சட்டியில் பிடிச்சிக்கிட்டு ஏன்னு தெரியல. கொஞ்சம் தண்ணி அதிகமாகிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் அப்படியே முழுசாக எடுக்கணும்னு நினச்சேன், பட் மிஸ் ஆகிடுச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது தவிர மற்றபடி எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்துச்சு. பரபரப்பாக இருந்ததுனால என்னால் வந்து எல்லாமே கரெக்டாக எடுக்க முடியல. ஏன்னா டைமும் ஆயிடுச்சு, விருந்தினரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்தேன். ஸோ அதனால் டக்குன்னு எடுத்துகிட்டு உடனே வந்து நான் வந்து சர்வ் பண்ணுறது கூட உங்களுக்கு என்னால் காட்ட முடியல. டக்குன்னு செஞ்சுட்டேன் எல்லா விஷயமுமே. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒயிட் குருமாவும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடும் போதுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வந்து கஷ்டமே சொல்லியிருந்தாங்க, நான் வச்சதுலேயே ஒயிட் குருமா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கும்போது. மட்டன் கறியும் ரெடி ஆயிடுச்சு. அதையுமே நான் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ண போகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கண்டென்ட் என்னோடய வீடியோஸில் கண்டிப்பாக தொடர்ந்து வரும். இது பார்த்தீங்கன்னா வட்டலப்பம், அதுவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதையுமே தனித்தனியாக பாட்டாக எடுத்து வச்சு கொடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.